வணக்கம் நண்பர்களே. நீங்க சவுத் போல் படம் நினைச்சாலே வெள்ளையா பறந்த ஐஸ் காடு, புயல் மாதிரி வீசுற குளிர்காற்று, எங்கேயோ தூரத்துல கருப்பு வெள்ளை நிற பறவைகள் அசைந்துட்டு வரும். அதுவே எம்பரர் பெங்குவின். உலகத்திலேயே இடத்திலும் உயரத்திலும் பெரிய பெங்குவின் இதுதான். இப்ப நாம பார்க்கிற எம்பரர் பெங்குவின் 60 முதல் 70 மில்லியன் ஆண்டுகள் முன்பே டைனோசர் காலத்துக்கு பின் வாழ்க்கை ஆரம்பிச்ச பெங்குவின்களோட சந்ததி. அந்த காலத்தில் இருந்த பெங்குவின்ஸ் ரொம்ப பெரியதா இருந்திருக்காங்க. மேன் சைஸ் பெங்குவின்ஸ் இருந்ததாக ஃபாசில்ஸ் சொல்றது. 6 அடி உயரம் வரை இருந்த பெங்குவின்ஸ் ஃபாசில்ஸ் நியூசிலாந்துல கிடைத்திருக்குது. ஆனா காலம் மாறும்போது பூமி குளிர ஆரம்பிச்சது. சவுத் போல் ஐஸ் ஷீட் உருவான போது அங்கத்தான் எம்பரர் பெங்குவின் வாழ்க்கை அடாப்ட் ஆக ஆரம்பிச்சது. எம்பரர் பெங்குவின் அண்டார்டிகாயோட அதே கெட்டியான பகுதிகளில் -40 டிகிரி செல்சியஸ், குளிர் 150 கிலோமீட்டர் மணி நேரத்திற்கு வரை காற்று இதை தாங்கிக்கிட்டு வாழ்ற ஸ்பீசிஸ். இவ்வளவு குளிர்ல எப்படி வாழ்றாங்கன்னா, அதுதான் இவர்கள் கதையின் ஹைலைட். உடம்பின் டிசைன், நேச்சரோட என்ஜினியரிங். ஃபெதர்ஸ், 4 அடுக்கு ஃபெதர்ஸ். வெளியில் இருக்கும் ஃபெதர்ஸ் காற்றை தள்ளும். உள்ளே இருந்தவை சூட்டை பிடித்து வைக்கும். 2 பிளபர், கொழுப்பு லேயர். 3 சென்டிமீட்டர் வரை இருக்கும். இதுதான் அவர்களோட தெர்மல் ஜாக்கெட். 3 கலர் பேட்டர்ன். கருப்புங்க ஃபிளாங்க் பனிமேல் ஹீட் விரைவா அருகுது. வெள்ளை பாகம் பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து கமுஃப்ளாஜ். இந்த பாடி டிசைன் இல்லைன்னா அவங்க அண்டார்டிகாவுல ஒரு நாள் கூட சர்வைவ் பண்ண முடியாது. பெங்குவின்களுக்கு நெஸ்ட் கிடையாது. சாதாரண பறவையை போல மரத்துல இருக்காது. வின்டர் தொடங்கும் போது 70 முதல் 100 கிலோமீட்டர் நடந்து இன்லேண்ட் ஐஸ்ல கூட்டமா சேர்றாங்க. அங்கேதான் எக்ஸ் வச்சு வாழ்க்கை ஆரம்பப்படும். பெண் பெங்குவின் ஒரு பெரிய சிங்கிள் எக் வச்ச பிறகு வயிற்றில் இருந்த எனர்ஜி எல்லாம் களைத்திடும். அவங்க உடம்பே பலவீனமாகிடும். எக்கையான் பெங்குவின் தன் கால்களின் மேல் வைத்து ப்ரூட் பவுச்ல சூட்டா கவர் பண்ணி மாதக்கணக்காக உடம்போட சூட்டுல வைத்து காப்பார். 60 முதல் 70 நாட்கள் வெறும் காற்றில் நிக்கணும். -40 டிகிரி செல்சியஸ் காற்றையும் -60 டிகிரி செல்சியஸ் ஃப்ரீஸ் ஆன இரவையும் தாங்கணும். இதான் எம்பரர் பெங்குவின் ஓட உண்மையான சக்தி. ஃபீமேல்ஸ் எக் வச்ச உடனே பெண் பெங்குவின்கள் மறுபடியும் கடலுக்கு போய் ஹண்டிங் போவாங்க. 100 கிலோமீட்டர் ஐஸ் வழியா கடலுக்கு சென்று ஃபிஷ், ஸ்குவிட், krill சாப்பிட்டு சக்தி திரட்டுவாங்க. அடுத்த சில வாரங்களுக்கு ஆண் பெங்குவின் தான் அனைத்து கடமைக்கும் சிங்கிள் பேரண்ட். எம்பரர் பெங்குவின் கிட்ட நம்ம கற்க வேண்டியது குளிர், பசிப்பு, புயல் எதுவையும் போராடி ஜெயிக்கிற அடாப்டேஷன். குடும்பத்துக்காக 100% கொடுக்கிற கமிட்மெண்ட். குழுவா சேர்ந்தா தாங்கி வாழ முடியும் என்பதறிய யூனிட்டி. தெற்கு புள்ளில உயிர் வைக்கிறதல்ல, காதல், பொறுப்பு, தியாகம் எப்படி இருக்கணும் என்பதற்கான ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். இதே எம்பரர் பெங்குவின். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.